Hi everyone, welcome to our channel Let's Learn English. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் லெசனில் இருக்கிற 5th லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். ஸோ மேக்ஸ்வெல் சொன்ன அந்த ஈக்குவேஷன்ஸ், ஸோ இது வந்து எலக்ட்ரோடைனமிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன்ஸ் சொல்லுவோம். எலக்ட்ரோடைனமிக்ஸ் அப்படின்னா டைனமிக்ஸ்னால் மூவ்மெண்ட். அப்போ எலக்ட்ரோனா எலக்ட்ரிக் சார்ஜஸ் இண்டிகேட் பண்ணும். இப்போ மூவ்மெண்ட்டில் இருக்கிற எலக்ட்ரிக் சார்ஜஸ் பற்றி படிக்கிற அந்த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ்க்கு பேர் தான் என்னது எலக்ட்ரோடைனமிக்ஸ். ஸோ அதில் இந்த மேக்ஸ்வெல்லோட இன்டெக்ரல் ஃபார்ம்ஸ் வந்து 4 ஈக்குவேஷன் இருக்குது. அது 4 தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ ஜென்ரலாக இது முன்னாடி நீங்கள் எலக்ட்ரிசிட்டி லெசன்லையும் மேக்னட்டிசம் லெசன்லையும் படித்த அந்த ஃபார்முலாஸ் இல்லைன்னா சயின்டிஸ்ட் சொன்ன அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்ப இதில் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க. அந்த சேனலில் கரெக்ஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மேக்ஸ்வெல் கரெக்ஷன் சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா காஸ் லா ஃபார் எலக்ட்ரிசிட்டி. ஸோ காஸ் லான்றது ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ளே எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஆல்ரெடி அது ரிலேட்டடாக 3 அப்ளிகேஷன்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. லாங் ஸ்ட்ரைக், வயர், பிளேட்டு, அதுமாதிரி பேரலல் பிளேட் வேறு படிச்சிருப்பீங்க. அடுத்து ஸ்பெரிக்கல் ஷெல்லுன்னா ஃபர்ஸ்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த இதில் பார்த்தது தான். ஸோ க்ளோஸ் தி சர்ஃபேஸ் இன்டெக்ரல். ஸோ இப்படி ஒரு இன்டெக்ரல் போட்டு அதை ஒரு ரவுண்ட் போட்டோன்னா அது பேர் க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அதாவது உங்களுடைய சர்ஃபேஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்குது, ஓப்பன் சர்ஃபேஸ் கிடையாது அப்படின்றது அர்த்தம். ஸோ க்ளோஸ் இன்டெக்ரல் எது சர்ஃபேஸ் இன்டெக்ரல். இது சர்ஃபேஸ் இன்டெக்ரல் என்னன்னு போட்டால் லைன் இன்டெக்ரல். ஓகேவா? ஸோ க்ளோஸ்ட் இன்டெக்ரல் க்ளோஸ்டு surface integral E dot dA equal to Q enclosed by epsilon naught. அதாவது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது அப்படின்றத டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். Q என்க்ளோஸ்ன்றது அந்த சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ இதில் இருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வருவாங்க அப்படின்னா எப்பயுமேவும் உங்களுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்ன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் என்னது ஒரு இமேஜினரி லைன். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சார்ஜஸ் தான் எப்பயுமே போகும். அப்போது க்ளோஸ்டு பார்ட்ஸ் அது ஃபார்ம் பண்ணும். அப்போ வெறும் பாசிட்டிவ் சார்ஜ் வெறும் நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்தால் அது க்ளோஸ்டு பார்ட் ஃபார்ம் பண்ணாது. பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 சார்ஜஸ் இருந்தானா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போய் அதை ஒரு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணும், திரும்பி கீழே ஒரு ரவுண்ட். ஸோ அப்போ ஒரு க்ளோஸ்டாக ஃபார்ம் பண்ணும். ஆனால் அதே இது ஒரு வெறும் பாசிட்டிவ் சார்ஜ்னால் வெளியே மட்டும் அவங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போடுவோம். அதுமாதிரி நெகட்டிவ் சார்ஜ்னால் உள்ளே வரமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் போடுவோம்னு சொல்லி லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளால் ஐசோலேட்டட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றது கிடையாது, 2 சேர்ந்து தான் இருக்கும் அப்படின்றத இதில் வந்து கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் காஸ் லா ஃபார் மேக்னட்டிசம். இது எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடாக, அதாவது மேக்னட்டிசம் ரிலேட்டடாகவும் படிச்சிருப்பீங்க. ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ எப்பயும் ஈக்குவல் டு 0. ஸோ க்ளோஸ் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் B vector dot dA vector equal to 0. ஏன் அப்படின்னா வெறும் மோனோபோல் அப்படின்றது கிடையாது. ஏன்னா மேக்னெட்னு எடுத்தாலே அந்த டைபோல் தான். நார்த் போல் ஒன்று இருக்கும், சவுத் போல் ஒன்று இருக்கும். அப்போ வெறும் நார்த் போல் வெறும் சவுத் போல் அப்படின்னு இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு மேக்னெட்டை நீங்கள் ஒரு வேளை 2 பீஸாக உடைச்சாலும் திரும்ப அந்த 2 பீஸை என்ன அட்டைன் பண்ணோம், நார்த் அண்ட் சவுத் போல், நார்த் அண்ட் சவுத் போல் சொல்லி மாறி ஃபார்ம் பண்ணிடும். அப்போது இதில் மோனோபோல்ன்றது கிடையாது, டைபோல் மட்டும்தான் இருக்குது அப்படின்றத இதில் கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ளே உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்காது. ஓகேவா? ஏன் அப்படின்னா நார்த் டு சவுத் போல் போனால் தான் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து வரும். அதே இது வெறும் நார்த் போல் வெறும் சவுத் போல் போட்டிங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸில் போட்ட மாதிரி ஒன்று அவுட்வர்ட் டைரக்ஷனில் போகும், இன்னொரு டைரக்ஷனில் வரும். அப்போ கம்ப்ளீட் அந்த இது வந்து இதில் இருக்காது, வெறும் மோனோபோல் வரும்போது. ஸோ க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ளே அதோடைய வேல்யூ ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு வந்து ஃபாரடேஸ் லா. ஸோ ஃபாரடேயோட எக்ஸ்பெரிமெண்ட் படி அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆக வருது, க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்போல்லாம் அவர் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறாரோ அப்போல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதில் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் படிச்சுப்பீங்க. ஒரு காயில் மாதிரி ரவுண்டாக வச்சுட்டு உள்ள மேக்னெட்டை வந்து மூவ் பண்ணால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியே எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருப்பீங்க. லோயரில் 9th படிச்சிருக்கீங்க. இதுலேயுமே உங்களுக்கு அது கொடுத்துருப்பாங்க. அப்போது எப்போல்லாம் அவங்களுடைய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அந்த காயிலோட லிங்க் ஆகிருக்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அப்போது காயிலுக்கு பக்கத்தில் இருக்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை இண்டிகேட் பண்ணோம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது தான் இதோடைய மீனிங். ஸோ க்ளோஸ்ட் லைன் இன்டெக்ரல் E dot dN equal to -d/dt by B. ஓகேவா? ஸோ அப்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்டியூஸ் ஆகும். ஸோ அதுதான் இது.
நெக்ஸ்ட்டு ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா. ஸோ ஆம்பியர் சர்க்யூட்டல் லா ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த இதில் சேஞ்ச் பண்ணது தான் இந்த இது. ஸோ ஆம்பியர் சர்க்யூட்டல் லா என்னது? க்ளோஸ் இன்டெக்ரல் பி டாட் டிஏ ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ்டுன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா, நார்மலாக டைமை பொறுத்து வேரியான எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலையும் ஒரு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த கரண்ட்டை இதில் இவங்க இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவில் அந்த க்ளோஸ்ட் பாத்துக்குள்ளே இருக்கிற மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அந்த வேரியேஷனால் கிரியேட் ஆகிற கரண்ட்டை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால மேக்ஸ்வெல் வந்து ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவில் ஒரு சின்ன கனெக்ஷன் பண்ணி எக்ஸ்ட்ராவாக இந்த டேர்ம் வந்து சேர்த்துருப்பாரு. அந்த கரண்ட்டுக்கு பேர் தான் என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்போது க்ளோஸ்டு லைன் இன்டெக்ரல் பி டாட் டிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் ஐசி. ஐசி அப்படின்றது கண்டக்ஷன் கரண்ட், நார்மலாக இருக்கிற கரண்ட், ப்ளஸ் மியூ நாட் எப்சிலான் டி பை டிடி க்ளோஸ் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் இ டாட் டிஏ. ஸோ இது வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் மேலே வருது. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எதனால வருது? அதில் இருக்கிற அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிறதுனால வருது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த வேல்யூ இங்கே வந்துருக்கு. ஸோ இப்போ இந்த 4 ஈக்குவேஷனும் எழுதி அதுக்குரிய அதை என்ன சிக்னிஃபை பண்ண வருது அப்படின்றத கீழே மென்ஷன் பண்ணினாலே இந்த ரீசை கொஷினுக்கு போய்வானது தான். இந்த 4 ஈக்குவேஷனும் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இதில் நீங்கள் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இதை யூஸ் பண்ணிங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் ரெண்டுக்கும் நடுவில் ரிலேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இப்படி இருக்கும். ஸோ அதை ரிலேட் பண்ணி கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்லேருந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதோடைய மெயின் பேஸே இந்த 4 ஈக்குவேஷன் தான். ஸோ இதெல்லாம் எலக்ட்ரோடைனமிக்ஸ்க்குரிய ரொம்ப பேசிக் ஈக்குவேஷன்ஸ். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஃபார்ம் என்னென்னது? காஸ் லா ஃபார் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், அதே மாதிரி ஃபாரடேஸில் ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா. ஸோ இந்த இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.